மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் இபிஎஸ் இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இரண்டாவது நாளாக இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படுகிறது? முழு விவரம் என்ன? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே இரண்டாவது நாளாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. எனவே அதில் பூத் கமிட்டி அமைப்பது மிக முக்கியம் என இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று நடைபெற்ற கூட்டத்திலே ஜூன் மாதம், அதாவது இன்னொரு 15 நாட்களுக்குள்ளாக நீங்கள் இந்த அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். இரண்டாவது நாளாக இன்று காலை மற்றும் மதியம் என இரு வேளைகளாக மாவட்ட செயலாளர்கள் அழைக்கப்பட்டு அந்த கூட்டம் நடைபெறுகிறது. காலையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் திருப்பூர், கோவை, நீலகிரி, திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தேர்தலுக்கான யுக்தி மற்றும் உட்கட்சி பிரச்சனைகளை சரி செய்வது, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் சுமார் 3 மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.